வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆழி சேனல். இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்க போர்ச்சுகீசியர்கள் ஏன் அவ்வளவு ஆசைப்பட்டாங்க? வாஸ்கோட காமாவுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடந்தது? இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு முக்கியமான உலக வரலாற்று தகவல். இன் ADCE 1453 கான்ஸ்டான்டினோபிள் வாஸ் கேப்சர்டு பை தி டர்க்ஸ். அதாவது கிபி 1453 கான்ஸ்டான்டினோபிள் பகுதியை துருக்கியர்கள் கைப்பற்றினாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, த லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் க்ளோஸ்டு. இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே இருந்த நிலவழி பாதை மூடப்பட்டது. இதனால தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது போர்ச்சுகல் யூரோப்பியன் நேஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு மேக் எ டைனமிக் அட்டெம்ப்ட் டு டிஸ்கவர் எ சீ ரூட் டு இந்தியா. அந்த காலத்தில் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருந்த லேண்ட் ரூட், அதாவது நிலவழி மூடப்பட்டுச்சு. இதனால் இந்தியாவுக்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க போர்ச்சுகல் நாடு தான் முதலாக தீவிர முயற்சி எடுத்தாங்க. இதற்கு முக்கிய காரணம் பிரின்ஸ் ஹென்றி ஆஃப் போர்ச்சுகல், காமன்லி நோன் அஸ் த நேவிகேட்டர். இவரை எல்லாரும் த நேவிகேட்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா கடல் பயணங்களுக்கு இவர் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணார். அடுத்ததா எக்ஸ்ப்ளோரர்ஸ் அண்ட் டிஸ்கவரி. Bartholomew Dias, a Portuguese sailor, reached the southernmost point of Africa in 1487 and he was patronized by King John II. அதாவது 1487 கிங் ஜான் டூவோட ஆதரவோட பார்த்லோமியோ டியாஸ் அப்படிங்கிற போர்ச்சுகீசிய மாலுமி ஆப்பிரிக்காவோட தென்கோடி முனையான சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டை அடைஞ்சாரு. அடுத்தது வாஸ்கோட காமா. அனதர் போர்ச்சுகீஸ் sailor reached the southernmost point of Africa and he reached Calicut, India in ADCE 1498. பார்த்லோமியோ டியாஸ்க்கு அப்புறம் வந்தவர் வாஸ்கோட காமா அதே வழியில் பயணித்து ஆப்பிரிக்காவோட தென்கோடியை தாண்டி AD 1498 இந்தியாவின் கள்ளிக்கோட்டை, அதாவது கேலிக்கட்டை வந்து அடைஞ்சார். அங்கே இருந்த உள்ளூர் மன்னர் கிங் ஜமோரின் வாஸ்கோட காமாவை ரொம்ப அன்போடு வரவேற்றார். அடுத்தது பார்க்க போகிறது த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரேட். வாஸ்கோட காமாவை தொடர்ந்து ரெண்டாவது வந்த போர்ச்சுகீசிய மாலுமி தான் பெட்ரோ ஆல்வார்ஸ் கேப்ரல். இவர் 1500 மொத்தம் 13 கப்பல்களோட இந்தியாவுக்கு வந்தார். which means a second Portuguese navigator, Pedro Álvares Cabral. He sailed to India in 1500 with 13 ships and a few hundred soldiers. இதற்கு அப்புறம் 1501 வாஸ்கோட காமா இரண்டாவது முறையாக இந்தியாவுக்கு வராது. He came to India for the second time in 1501 and he came with 20 ships and founded a trading center at Kannanur. அதாவது இந்த முறை வாஸ்கோட காமா சும்மா வரல, கூடவே 20 ஷிப்ஸும் கூட்டிகிட்டு வந்தார். கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட முதல் ட்ரேடிங் சென்டரை, வர்த்தக மையத்தை உருவாக்கினார். கண்ணனூரில் தான் போர்ச்சுகீசியர்களோட முதல் வர்த்தக மையம் உருவாக்குனாங்க. கண்ணனூர் வாஸ் த ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ட்ரேடிங் சென்டர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் ஆரம்பகால வரலாறு இதுதான். அடுத்த பாகத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.